ஆக்சிடெண்ட் போலங்க. ஹை பீம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாதனால. ஸோ இந்த டேவை பார்த்தீங்கன்னா ஒரு தூக்க கலக்க ரைடாக மாறி போச்சு. தேங்க்யூ ப்ரோ. நான் இங்கே எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எங்கேண்ணா இருக்குது? எவ்வளோ தூரம் போகணும்? 1 கிலோமீட்டர் இதுதான். இல்லை சார்ஜ் பண்ணுறதுக்கு கேட்டேன். ஒரு ஸ்கூல் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சந்த மாதிரி போவோம். எலக்ட்ரிக் பைக் ஷோரூம். எலக்ட்ரிக் பைக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சார்ஜில் போட்டோம் நம்ம பண்ணிட்டோங்க. கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நத்தையாக அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா ஒரு அது இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த ஒரு உயிரினத்தோட ஒரு பகுதி என்கிட்ட இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸும் கால்சியமும் இருக்குது. இது எலுமிச்சை பழம்னு நினைக்காதீங்க, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், வாவ், ஜொலிக்கிற டைமண்ட். ஓ மை காட், இட்ஸ் அமேசிங். கல்லீரல், ஒரு மண்ணீரல், ஒரு தவக்கலையோட கால். ஹலோ கைஸ், நான் தான் ஃபன் பை வி. ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவி வெஹிக்கிள் எங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நான் கடையில், வீட்டில் அந்த மாதிரி இடத்துலாம் சார்ஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்கேன். எங்கன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இங்கே தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 3மே பார்த்தீங்கன்னா காருக்காண்டி. ஸோ நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு சைடில் எனக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 3 ஃப்ளெக் இருந்துச்சு. இதை பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்கில் தான் பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். பட் இதில் நான் சார்ஜ் பண்ணணும், உங்களுக்கு கரண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் போய்ட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் தட்டினாலே வரும் அதெல்லாம். ஸோ அது ப்ரொசீஜர் படி பார்த்தா தான் வரும். பட் நானும் அப்படி தான் நினச்சிருந்தேங்க, இப்படி தான் சார்ஜ் பண்ண போல. பட் நாங்கள் ஃப்ளெக் சொல்லி பார்த்தேன், லைட் எரிஞ்சுது. அப்புறம் உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டேன், நாங்கள் லைட் எரியுது சார்ஜ் பண்ணிக்கலாமா கேட்டேன். ஸோ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நானும் சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காசாக என்னென்னு எனக்கு எதுவும் தெரியல. சரி பார்ப்போங்க என்ன ஏதுன்ட்டு. ஐயோ ஹெல்மெட் வேறு தனியாக இங்கே வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் என்னை கேளுங்க, நான் கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ரைடில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் கமெண்ட் அவ்வளோ படிக்க முடியல. ஒன்ஸ் ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரீப்ளே பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், இல்லை எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போயும் ரீப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா May 25, நம்மளோட 4th டே ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்ம டே 4ஓட ட்ரைவ் இது, ரைடு டே 4ஓட ரைடு இது. ஹெல்மெட் வெயிட்டாக இருக்கா? ஸோ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரைடை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு இன்றைக்கி தூக்கமே வரலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரைடை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓஹோ, பட்டுக்குன்னு பின்னாடி சவுண்டு கேட்குதுங்க. வீட்டில் எதனா மாட்டிக்கிட்டா பார்க்க ஒரு வாட்டி. க்ளவ் போடல பார்த்தீங்களாங்க. இதுதான் யோசிச்சேன் நான். பாருங்க, சர்பர்னு போய் நிற்கிறானுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து கிராஸ் பண்ணிட்டோம்.
அடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பெரம்பலூரும் பார்த்திங்கன்னா அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம போகிறோம். ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல பெரம்பலூர்லாம். ஸோ அது என் பிளான்லேயே பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணாமல் வச்சுருந்தேன் அது 2 டிஸ்ட்ரிக்கை. ஸோ நம்ம அந்த டிஸ்ட்ரிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கடந்து போய் விடலாம். ஸோ கவுண்டபிள் நம்ம மொத்தமாக இன்னும் எத்தனை டிஸ்ட்ரிக் வந்து 3 நாளில் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுறோம், மேக்ஸிமம் 2 டிஸ்ட்ரிக் தான் கவர் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் முடித்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையும் விழுப்புரமும் முடித்தோம். அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா கடலூரும் கள்ளக்குறிச்சியும் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூரும் அப்புறம் அரியலூரும் முடிக்க போகிறாங்க. பெரம்பலூர் அரியலூர் 2 முடிச்சுட்டு எப்படி நம்ம அதுக்கு நடுவில் வந்து திருச்சிற்றப்பள்ளி போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுவோம். உம்மிருட்டு லைட்டு ஹை பீம் தான் போட்டிருக்கேன், லோ பீமாக மாற்றிப்பேன். சார்ஜில் இப்போதைக்கு நமக்கு சார்ஜ் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் தூங்காத காரணத்தினால இந்த பெட்ரோல் பங்க்கில் இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு வந்திருக்கேன். என்னால் நம்ம முடியல, ஓட்ட முடியல. ரொம்ப கண்ணெலாம் பார்த்திங்கன்னா சொக்குது, அப்படியே தூக்கமாக வருது. ஸோ இதுக்கு மேலே ஓட்டுறது டேஞ்சர் சொல்லிவிட்டு லைக் இந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்திங்கன்னா எங்கடா தூங்க நல்லா இருந்துச்சு பார்க்க பலன்னு. ஸோ ஒரு இடத்துல தூங்கிடலாம் அப்படின்ட்டு வண்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே தூங்கியே ஆகணுங்க. நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாதனால ஸோ இந்த டேவை பார்த்திங்கன்னா ஒரு தூக்க கலக்க ரைடாக மாறி போச்சு. என்னோட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் பண்ணுறவங்க யாருமே தூங்காமல் ரைட் பண்ணாதீங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு ரைட் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு ரைடில் எனக்கு பெரிய லெசனே தான், நீ ரைட் பண்ணாமல் போ, ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு போ. அது ஒன்று தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்தது. வண்டர்ஃபுல் சன்ரைஸுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம 4th டே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிகிட்ருக்கோம் மார்னிங். ஸோ சன்ரைஸ் வரும்னு பார்த்தா அந்த சன்னு வெளியே வரல, ஆனால் லைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வெளியே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இடம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ வழி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். வண்டி வழி 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 எங்கே இது இருக்கான் வழி. வண்டி உள்ளே போக முடியுமா? கும்பல் இதை குவிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்கிட்ட வந்து இருக்கோம். இப்படி போங்க, இதை ரிமூவ் பண்ணி விடும். யார் விட்டு இடம் தெரியல. வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த கேமராவை எடுத்துகிட்டு போவோம். வா 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 இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சாமந்தி செடி ரொம்ப அழகாக இருக்குல்ல. பட் யாரையும் காணும். யாரும் வரத்துக்கு நம்ம இங்கே ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. கிளியம் கிளான்ஸ். நல்ல வேளாங்க, யாரும் வரத்துக்கு வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். யாருன்னா வந்து தம்பி என்னப்பா பண்ணுற, வாப்பா வெளியே வாப்பா, பூ இருக்குது, பூவை மிதிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எதையும் மிதிக்கலை. கிளம்ப போகிறோம். கண்டெய்னர். ஸோ சார்ஜிங் பர்சன்ட் பார்த்திங்கன்னா 43 இருக்குது. 60 கிலோமீட்டர் ரேஞ்சு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். ஸோ பெரம்பலூர்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அதாங்க பேர் என்னது, அரியலூர் போக போகிறோம்.
ஆக்சுவலாக பெரம்பலூரே இன்னும் வந்துட்டோமான்னு தெரியல. பட் உள்ளே வந்துட்டோம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் உள்ளே வந்துட்டோம். பட் இந்த ஒரு லெஃப்ட் ஒன்று வரும் பெரம்பலூர்லேருந்து. பட் அதுதான் எங்கேன்னு தெரியல, கூகுள் மேப்பில் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அப்படி திரும்பி போவோம். ஸோ இந்தமாரி தாங்க நம்ம போகிற இடத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எது இருந்தாலும் நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்டு தான் போகணும். அதை அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். எடிட் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். லைக் சினிமேட்டிக்காக நான் ஒரு 2-3 தான் வச்சு நம்மளுக்கு அந்த எடிட் பண்ணி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் ஒரு ஸ்டாண்டு கீழே வந்துச்சுங்க, நான் பார்க்கவே இல்லை அதை. தேங்க்யூ ப்ரோ. எதுவும் ஆகலை. ஸோ சைடில் வச்சுருந்தேன், கீழே விழுந்துட்டுருக்கு. பரவாயில்ல. ஓகே, சைடு மிரர்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஆங்கிள் வந்து மாதிரி டவுனாக இருக்குங்க, இந்த ஆங்கிள் எனக்கு பிடிக்கல. ஆஹா ஆஹா, இங்கே பாருங்க, இது பாருங்க, ஆக்சிடென்ட் போலுங்க. அப்பளம் மட்டும் இன்ஜினே காணுங்க, இன்ஜினே காணும், கேபினெட்டே காணாமல் போய்க்குது. மை காட், எப்போ நடந்திருக்குன்னு தெரியல. எதுவும் ஆயிருக்கக்கூடாது. அதை பாருங்க, பெரம்பலூர் வந்துட்டோம் போர்டு வர போட்டுக்கிறாங்க. தங்களை அன்புடன் வரவேற்கிறது பெரம்பலூர் மாநகராட்சி. ஓகே, அரியலூர் எப்படின்னா போனோம்? இந்த ரைட்டா? ஓகே, லெஃப்ட்டுண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த ரைட் லெஃப்ட்டுக்கு இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குச்சா. சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு ஒரு டிசீஸ் இருக்கும், அந்தமாரி எனக்கும் சில டிசீஸ்லாம் இருக்குது. ஹாய் பெரம்பலூர். லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கிராஸ் பண்ணுறோம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை. அடுத்து நம்ம போக போகிறது அரியலூர் 29 கிலோமீட்டர்ஸ், தஞ்சாவூர் 73 கிலோமீட்டர்ஸ், மானாமதுரை 202. ஐயோ, லாஸ்ட்டாக ஒன்று வந்து காணாமல் போயிடுச்சு, விடுங்க. பார்க்குறேங்க எவ்வளோ நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சமதளம் தான், மழை தெரிகிற வரைக்கும் சமதளமாக இருக்குது. இந்த சைடும் அதேமாதிரி தாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த நடுவில் ஒரு பள்ளம் இருந்தால் கூட அந்த பள்ளத்தில் அப்படி அந்த கேவ் அப்படி பெண்டாகி வருது லேண்டு. நான் இப்போ தான் பூமியை வந்து இவ்வளோ கிளியராக பார்க்குறேன். இப்போ நம்ம சென்னையில் கூட அந்தமாரி சமதளம் இருக்குங்க. ஆனால் நம்ம வீடு கட்டி அந்த அது என்ன எப்படி எந்த ஷேப்பில் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாதுங்க. தெரியலங்க, அடிக்கடி நம்ம வண்டியை செக் பண்ணிக்கணும். எதனா கயிறு வந்துட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா அரியலூர் வந்தது. வாவ், எவ்வளவு பனைமரம் பாருங்க, எவ்வளவு பனைமரம். ஹாய், அந்த சூரிய உதயத்தோடு அந்த பனைமரத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வயலோட வரப்புலையும் பார்த்தீங்கன்னா பனைமரத்தை நட்டுருக்காங்க. இது என்னங்க செடி? கத்திரிக்காயா? கத்திரிக்காய் செடிங்க, கத்திரிக்காய். ஆமாம், அது கத்திரிக்காய். இது வாவுங்க, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். சுற்றி பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடியாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கீழே இருக்க எல்லாமே கொஞ்சம் டவுனில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த மரத்தோட அந்த இது எல்லாமே பார்க்க முடியுதுங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:35 டைமு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்கோம். இங்கே பாருங்கள், வீடு இவ்வளோ பழைய வீடு பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே இப்போ நம்ம சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 18-17 கிலோ வந்துச்சு ஷோரூமு. ஸோ நம்ம அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஷோரூமில் அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போமே.
அப்படி ஒரு என்ன டம்ம டுமின்னு சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் எக்கச்சக்கமாக ஒரு 4-5 ஷோரூம் இருக்குது. ஒன்று இல்லைனா கூட ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், ஷோரூம் எங்கே இருக்குது தெரில. கூகுள் மேப்பில் போட்டால் இருக்கிற மாதிரி காட்டுது, பட் இங்கே இல்லாத மாதிரியே காட்டுது. ஏன்னு தெரியல அப்படி. பட் சார்ஜ் வேறு இருக்கிறக்க கம்மியாகிட்டே போகுது. ஓ மை காட். ஆனால் மேப்பில் இமேஜ் இருந்துச்சு, இமேஜ் பார்த்துட்டேன். ஸோ அந்த நியரஸ்ட் இமேஜ் வீடு இங்கே எங்கன்னா இருக்குதா பார்க்கணும். இல்லை நியர்பைல இங்கே கேட்டாலே சொல்லுவாங்க. எந்த ஷோரூமாக இருந்தால் என்ன, நம்ம சார்ஜ் பண்ணுங்க தான் நம்மளுக்கு வேணும். இப்போ ஓகே, இருக்கிற சார்ஜுக்கு அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கடை மேப்பில் ஒரு 4-5 காட்டுச்சு. அதில் ஒன்றாச்சு இருக்குமா பார்த்தேன். ஒன்று வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒன்று வந்து ஓப்பனில் இருந்துச்சு. பட் இப்போது கடையை காணுமே. மேப்பை நம்புறதை வேஸ்ட்டுங்க. மேப்பை நம்பாமல் லைக் நம்ம கிட்ட ஆனால் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, அந்த சைடு இருக்குன்னாரு, இந்த சைடு தான் இருக்குன்னாரு. பட் இல்லையே இங்கே, எனக்கு தெரியலையா என் கண்ணுக்கு. ப்ரோ நான் போயிட்டாரு தம்பி. பிரதர், இங்கே எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எங்கே இருக்குது? இந்த நேராக போகணுமா? எவ்வளோ தூரம் போகணும்? 1 கிலோமீட்டர் உள்ளே. இந்த சைடு இல்லை சரி இருக்குல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த சைடு 1 கிலோமீட்டர் போகணுமாமே. தம்பி கரெக்டாக சொல்லிடுப்பா. நான் எலக்ட்ரிக் ஷோரூம் எங்கே இருக்குது? எலக்ட்ரிக் பைக் ஷோரூம், எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் தெரியல சார். தெரியலையே. எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கடையா, ஷோரூமா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூமா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லையா? எங்கே இருக்குது இப்போ கடை? அப்படியா? மாற்றிட்டாங்களா கடையை? ஆ ஆ, அப்போ கடை இதுதான். இல்லை, சார்ஜ் பண்ணுறதுக்கு கேட்டேன். சார்ஜ் பண்ணுறதுக்கு கேட்டேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கடை வந்து ப்ராப்பராகவே ஓப்பனில் இல்லைங்க. இதாங்க பெரிய பிரச்சனையே. ப்ரோ, எலக்ட்ரிக் ஷோரூம் எங்கே இருக்கீங்க? எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எங்கே இருக்குது? பைக் ஸ்டோருமா? ஒரு ஸ்கூல் வரும், அதுக்கு முன்னாடி ஒரு சந்தை மாதிரி போவோம். இதுலேயே கொஞ்சம் போயிட்டு கேட்டுக்கோங்க. அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்களே. இப்போ தான் அங்கேருந்து வந்தேன். ப்ரோ, இங்கே எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எங்கே இருக்குது? எலக்ட்ரிக் பைக் ஷோரூம், பைக் ஷோரூம் இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னாங்க. செந்தூரா ரோடு தானே? செந்தூரா அதோ எப்படி ரோடு இருக்குல்ல, இதில் பேர். நான் இங்கே எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எங்கேண்ணா இருக்குது? அண்ணாண்டியா? ஓகே. இந்த ஒரு பையா வர, அந்த பையா கிட்ட கேட்கும். ப்ரோ, எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் இங்கே எங்கே இருக்குது? எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் அது இந்த பக்கம் இதுதான் இருந்தது. ஓ, கொமாக்கியா? ஆமாம் ஆமாம். இப்போ என்னாச்சு அது? என்ன தெரிஞ்சு? அது மூடிட்டாங்களா? இல்லை, அது இப்போ திறக்கிறாங்களே, லேட் ஆகுமா? சரி, ஓகே தேங்க்யூ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஒரு 1.5 மணி நேரம் இந்த ஊரையே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் கடை. பட் எதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷோரூம் வச்சுருந்துருக்காங்க, பியூர் ஈவின்னு சொல்லிட்டு. பட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம். ஃபோனு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சார்ஜில் போட்டோம், நம்ம பவர் பேங்க்கு எல்லாத்தையுமே. ஸோ நல்ல வேலைங்க, இன்றைக்கி நான் ஒரு காலையில் ஒரு 3 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த ஜோன், அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை முடிச்சுட்டு ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நான் சார்ஜ் போட்டேன். இதுவே நாங்கள் காலையில் கிளம்பியிருந்தேன்னா மேபி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு இங்கே வந்துடுவேன். ஸோ 12 மணிக்கு வந்துருந்தேன்னா நான் சார்ஜ் போட்டு முடிக்கிறதுக்கு மேபி 4 மணி ஆகிருக்கலாம். 4 மணிக்கு அப்புறம் போயிட்டு அந்த மியூசியமும் பார்த்தா மூடிடுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி போயிருப்போங்க.
திருச்சியில் எங்கன்னா நடுவில் ஸ்டே பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நமக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ போய் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இப்போ மணி 1 ஆகுதுன்னா மேபி 1 hour 2 hours பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த சுற்றி பார்த்துருவோம். ஷூட் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். பெங்களூரில் இருக்க அந்த ஸ்பெஷல் மியூசியம்ங்க. ஸோ அந்த மியூசியத்தை போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் மெயினாக நம்ம வந்ததே. ஸோ என்னன்னா, அந்த மியூசியத்துக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப தூரங்கிறதுனால நம்மளால் பார்த்திங்கன்னா அதை இப்போ நடந்து போய் ஷூட் பண்ண முடியலைங்க. அதுதான் ஒன்று, வேறு எதுவுமே இல்லை. இல்லைனா நான் அந்த சார்ஜிங் டைம்லேயே பார்த்திங்கன்னா போயிட்டு நான் ஷூட் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை இம்பாசிபிளாக மாறி போச்சு. எல்லா பொருளும் எடுத்துட்டோமா? ஃபோனு, பவர் பேங்க்கு, பாட்டில், வாட்டர் பாட்டில், பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டிலு எல்லாத்தையும் கழட்டி வச்சதை எடுத்துக்கிட்டோமா பார்க்கணும் ஒரு வாட்டி. இந்த மாதிரி சார்ஜரை முக்கியமாக எடுத்துட்டோமா, எதை எடுத்துக்கணுமோ இல்லைங்க, முக்கியமாக சார்ஜரை நம்ம எடுத்துக்கிட்டோமான்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேங்க. ஒரு வழியாக நம்ம அரியலூர் மியூசியமே ரீச் பண்ணிட்டோங்க. இந்த இடத்துல இன்ட்ரோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ் ஆன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரை 4-5 பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸ்கவேட்டிங் தானே, தப்பாக சொல்லிட்டணும், சாரி. ஸோ நம்ம இப்போ போகிறது காட்சிக்கூடம், அதாவது கேலரி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது நம்மலாம் வாழ்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே, அதாவது எப்படி சொல்கிறது, உலகத்தில் முதல் உயிரினம் தோன்றி அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது சொல்லுவாங்க. அந்த ஒரு உயிரினங்களை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த பள்ளிக்கு பின்னாடி வாழை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் காலம். நம்ம டைனோசர் வாழ்ந்ததை பார்த்துருக்க மாட்டோங்க. ஆனால் டைனோசர் எப்படி வாழ்ந்துருக்கும், அதோட நிலப்பரப்பு எப்படி இருக்குன்றதை இந்த ஒரு சின்னதாக மினியேச்சர் மூலிமா ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. இந்த அருங்காட்சியோட அதாவது மேல் பகுதி ரொம்பவும் அழகாக, லைட்டே எங்கேயும் போடாமல் உள்ள அந்த வெயில் மூலியமாகவே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒளி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நத்தையாக, அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, சுருண்டு இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கோடிக்கணக்கான 20 மில்லியன் 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், என்னன்னு தெரியுமா? அப்படியே இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, இதெல்லாம் வந்து இறந்து போன படிமங்கள். ஆனால் இதுதான் உண்மையான அந்த உயிரினம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு இமேஜ் அதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வந்து முட்டைகள் இருக்குது, ஸோ அந்த இடத்துல இருக்குல்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் வாழ்ந்துருக்கு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா மேல் பகுதி, முதல் தளம். இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த டைனோசரை எப்படிலாம் வந்துட்டு மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான நிலப்பரப்பு அந்த காலத்தில், அதாவது இந்த காலம் சொல்கிறது, இந்த காலம் ஒரு 100, 1000, 2000 வருஷம் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்கங்க. தமிழ்நாட்டில் டைனோசர் வாழ்ந்ததுக்கான அடையாளம் வந்து இருக்குது அப்படின்னு கூப்பிடுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஜன்னல் தெரியுதா? ஸோ இந்த ஒரு நிலப்பரப்பில் இருந்து தான், அது பாருங்கள், அங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல், அப்படி வரும்போதே பார்த்துட்டா அந்த ஒரு நிலப்பரப்பில் இருந்து தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் எடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஒரு புழு பூச்சி வந்து நம்ம பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதுங்க உயிர் வாழ்ந்துருக்குங்க. ஸோ வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயிலுங்க, அடி போடி வெயிலான தண்ணி குடிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. இந்த வெயிலுக்கு நம்மளோட வெப்பத்தை நம்ம தணிக்கிறதுக்காக நம்ம உதடுகளில் ஏச்சலை முழுந்து அந்த பயணத்தை நம்ம தொடர போகிறோம். நான் தான் உங்கள் பேர் ஹில்ஸ். என்னோட பயணத்தை தொடர வாங்க. இங்கே வாங்க. அங்கே பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே பார்த்தீங்களா?
பார்க்கலையா? சரி போங்க, பாய். மோட்டோவா? ஸோ கைஸ், எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஏன் வீட்டுக்கு இதுலேருந்து ஒன்று திரும்ப கூடாது அப்படின்னு என் முழு மனசு சொல்லும். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா ஒரு அதிசய பிறவி ஒன்று குளிச்சுக்கிட்டு இந்த வெயிலுக்கு அதை சூட்டை தணிச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? அது மிகவும் கொடியமான மிருகம். அது கிட்ட போனீங்கன்னா 1/2 கிலோ கறி அதை எடுக்காமல் விடாது. ஸோ நம்ம இப்போ இந்த காட்டுக்குள்ளே போய் இங்கிட்டு இருக்க மாமிசத்தை நம்ம பறிச்சுக்கிட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். அரியலூருக்கு இங்கேருந்து சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகலன்னா அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னே அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ என் கைக்கு ஒரு விஷயம் மாட்டியிருக்கு. அதாவது நான் இப்படி சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த ஒரு உயிரினத்தோட ஒரு பகுதி என்கிட்ட இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதை நான் உங்கள் கண்ணு முன்னாடி சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன். இதில் நிறைய விட்டமின்ஸும் கால்சியமும் இருக்குது. ஸோ எனக்கு வேறு என்ன கிடைக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். ரொம்பவும் ஆர்வமாக இருக்கேன். இந்த வெயில் காரணமாக என்னோடய உடல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செல்சியஸ் ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. உடனடியாக நான் ஒரு தங்கும் இடத்தை வசிப்படத்தை ரெடி பண்ணி ஆகணும். ஓ ஓ ஓ இங்கே வாங்கலாம். இங்கே வதக்குது. என்னோடய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் என்னோடய முயற்சியை நான் கைவிட போகிறதில்ல. இந்த இடத்துல ஏதாவது ஒன்று கிடைக்கணும். என் கேமராமேன் குழுவினர் கூட நானும் ஊர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சாரி, அந்த இடத்துல டைனோசர் தண்ணி குடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பாருங்கள், மிகவும் அலங்கோலமாக இருக்குது. டைனோசர் மதிய நேரத்தில் அதுங்க வெயில் தாங்க முடியாமல் தண்ணி குடிக்க இந்த இடத்துக்கு தான் வரும்னு 6 ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஓ, இந்த இடத்துல ஏராளமான கற்குவியல் இருக்குது. வாங்க வாங்க வாங்க, இங்கே பாருங்கள். இது எலுமிச்சை பழம்னு நினைக்காதீங்க, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சாப்பிட இருந்தால் திடீர்னு உங்களுக்கு மாரடைப்பு மசானா கொல்லைக்கு போயிடுவீங்க. வா, இன்ட்ரெஸ்டிங் மேன். இந்த ஆறு பல கோடி வருஷமாக இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆற்று படைக்கில் நமக்கு எதனா ஒன்று கிடைக்கணும்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. ஆனால் என்னோடய எனர்ஜி லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓ மை காட். ஓ, கிடச்சிருச்சுங்க நமக்கு. இந்த ஆற்று படைகளில் இருந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. அந்த டைமண்ட் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வாவ், ஜொலிக்கிற டைமண்ட். ஓ மை காட், இட்ஸ் அமேசிங், இட்ஸ் அமேசிங் மேன், இட்ஸ் அமேசிங். பூம் பேபே. இங்கே பாருங்கள், இது ஒரு ஜொலிக்கிற கல். இது நமக்கு கிடச்சிருக்கு. நான் உண்மையில் லக்கின்னு தான் சொல்லணும். வாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணலாம். நம்ம அசாத்தியமான விஷயங்க. ஓகே, வாங்க நம்ம கூடாரத்துக்கு திரும்பி போகலாம். டன் 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 டன். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். இந்த வெயில் காரணமாக நான் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகியிருக்கேன். இது oh my god, இன்றைக்கி நமக்கு ஒரு 3 பொருள் கிடச்சிருக்கு. இதை நம்ம இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்குறோம். இதை எப்படி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நம்ம பிளான் பண்ணணும். பாருங்கள், நமக்கு ஒரு 3 பொருள் கிடச்சிருக்கு. ஒரு கல்லீரல், ஒரு மண்ணீரல், ஒரு தவக்கலையோட கால். இது 3 தான் இன்றைக்கி நமக்கு உணவு. இதை நம்மளோட முதுகு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு போகணும். இந்த சைடு ஜிப்பில் நம்ம போட்டு வச்சுப்போம். அவர் நம்மளை ஒரு மாதிரி குருன்னு பார்த்துட்டு போகிறாரு. பரவாயில்ல, உலகத்தில் 4 பேர் 4 விதமாக பார்க்க தான் செய்வாங்க. ரொம்ப மொக்க போட்டிருந்தேன், நான் ஸ்கிப் பண்ணாதீங்க, நானே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ரிவோல்ட் பைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா அந்த மியூசியம் சுற்றுற வரைக்கும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன்.
பபாய், see you later. திரும்பவும் சந்திக்கலாம்.